ஏன்னா எங்க அம்மா இன்னைக்கு காலையில வெண்பொங்கல் செய்யறாங்க. மணி 9 இப்பதான் எங்க அம்மா சமைக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வெண்பொங்கல் தான் செய்யறோம். இதெல்லாம் நீ அவங்ககிட்ட சொன்னா அப்புறம் இப்போ குக்கர் எடுத்து மேல வச்சுட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அப்புறமா நெய் போடுறோம். நம்ம எண்ணெய் எந்த அளவுக்கு விடுறோமோ அதே அளவு நம்ம நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெய் போட்டா கொஞ்சம் நல்லா வாசமா இருக்கும். அதே மாதிரி வெண்பொங்கலும் சூப்பரா வரும். இப்போ நெய் நல்லா உருகி வரணும். இப்போ நெய் நல்லா உருகிருச்சு. இப்போ சோம்பு ஜீரகம் போட்டாச்சு. இப்போ மிளகு 1 ஸ்பூன். உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் அதிகமாவே ஆட் பண்ணிக்கலாம். காரம் கம்மியா வேணும்னா கம்மியாவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சரிசி 2 டம்ளர் போட்டு நல்லா தண்ணி கிளியர் ஆகிற வரைக்கும் நல்லா அலாசிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இல்ல உள்ள போட்டுக்கலாம். எங்க வீட்டுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சண்டே ஆனாவே நூடுல்ஸ் தான் செய்வோம். ஆனா இப்ப திடீர்னு எங்க அம்மாவுக்கு வெண்பொங்கல் கிரேவிங்ஸ் வந்துருச்சான். அதனால வெண்பொங்கல் செய்யறாங்க. பாசிப்பருப்பு 1/2 டம்ளர் ஊற வச்சிருந்தோம். அதையும் இப்போ உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டிட்டு இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். ரொம்ப தண்ணி ஊத்தினீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் அதிகமா இருக்கணும், கொஞ்சம் கம்மியாவும் இருக்கணும். கரெக்டான இதுல நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி மட்டும் இஞ்சி எதுக்குன்னா சாப்பாடு ஜீரணமாகிறதுக்காக கொஞ்சம் வாசமாகவும் அப்படி சொல்லு. இஞ்சி மட்டும் நம்ம ஏன் ஆட் பண்றோம்னா இஞ்சி போடுறதுனால நம்ம சாப்பாடு ஜீரணமாகும். அதே மாதிரி நல்லா வாசத்தையும் கொடுக்கும். அதனாலதான் இஞ்சி போட்டிருக்கோம். இஞ்சி மட்டும் போட்டிருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு. நாங்க கல்லுப்பு ஆட் பண்றோம். நாங்க கல்லுப்பு ஆட் பண்ணி பழகிட்டனால நாங்க கல்லுப்பே ஆட் பண்ணிக்கிட்டோம். சால்ட் உப்பு போடுற மாதிரி இருந்தா நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கலருக்காக போட்டிருக்கோம். இப்போ குக்கரை ப்ரெஷர் குக்கர் பண்ணிட்டு இப்போ 4 விசில் அளவுக்கு எடுத்துக்கலாம். வச்சு மூடி வைக்கிறோம் சொல்லு. இப்போ மூடி வச்சிடலாம். விசில் போட்டு 4 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. நம்ம 4 விசில் விட்டு எடுத்திருக்கோம். அந்த எண்ணெயெல்லாம் மேல சாப்பாடே பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு. எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அப்படி போல இருக்கு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். முக்கியமா என்னன்னா அந்த சாப்பாட்டுல அடி பிடிக்க கூடாது. பாத்தீங்கன்னா நல்லா கொலன்னு வந்திருக்கா. இப்படி இருந்தாதாங்க அது பேர் வெண்பொங்கல். அப்படியே கூட தேங்காய் சட்னி எல்லாம் வச்சு பாருங்க. எங்க அம்மா தேங்காய் சட்னி வச்சிருக்காங்க. இருக்கீங்க. நேத்து நைட்டு வச்ச சட்னி நான் தூக்கி போட சொன்னேன். எங்க அம்மா போடவே இல்லை. செம்மையா இருக்கும். வாங்க நம்ம காலைல உணவை முடிச்சுக்கலாம். வெண்பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ சொல்லிடலாம். வெண்பொங்கல் ஒரு வாய் எடுத்துட்டு அது கூட தேங்காய் சட்னி நல்லா டிப் பண்ணி சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு guys. உங்க வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.